பிரியா, எங்க ஆஃபீஸ் மேனேஜர் காலங்காத்தாலே ஃபோன் பண்ணி டென்ஷன் ஏற்றிட்டாருமா. ஏங்க என்னாச்சு? நேற்று நான் பண்ண ப்ராஜெக்ட்ல ஏதோ எரர் இருக்கான். அதனால இப்போ ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர வேணாம் சொல்லிட்டாருமா. ஐயோ, அதுக்கு நீங்க என்னங்க சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லலை, ஃபோனை கட் பண்ணிட்டேமா. சரி, இப்போ என்னங்க பண்ணலான்னு இருக்கீங்க? அதை பற்றிலாம் அப்புறம் யோசிக்கலாமா. இப்போ என்ன ஸ்பெஷலாக சாப்பிட செஞ்சு கூட. உங்களுக்கு பிடிச்ச புலாவ் செஞ்சு தரேன். சரிம்மா. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கட்டணும், அதே மாதிரி அது ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த புலாவ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதோட ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு 2 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, அரை கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 4 கிராம்பு. இதை மிக்ஸி ஜாரில் நல்ல பேஸ்டா இது போல அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டா ப்ரௌன் கலர்ல மாறினதும் நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஸ்வீட் கார்ன் நான் சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் உங்க சாய்ஸ்ல நீங்க சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்திருக்கேன். அதை அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதுக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஊறிய பாஸ்மதி அரிசி இதோட சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு வாட்டி சால்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் போட்டு மூடி விசில் போட்டு 2 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ஈஸி அண்ட் ரொம்பவே டேஸ்டான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு காயெல்லாம் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டா போதுங்க. ஈஸியா சிம்பிளா சீக்கிரமா செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க.